ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பூண்டு சட்னி. பூண்டு சேர்த்துக்கிறது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும். ஸோ அந்த பூண்டை வச்சு தான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பூண்டு சட்னி செய்ய போகிறோம். இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து மலை பூண்டு, அதனால் 20 பல்லு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு பூண்டு, இந்த சின்ன சின்ன பூண்டு இருக்கும் இல்லையா, அந்த பூண்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 30லேருந்து 35 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே பொறுமையாக வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வெங்காயம், பூண்டு இதோட கலர் மாறணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம், பூண்டோட கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் ஒரு 11 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். என்னடா இது இவ்வளோ மிளகாய் சேர்க்குறேனே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த சட்னிக்கு மிளகாவும் புளியோட அளவும் வந்து அதிகமாக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது கூட நம்ம வந்து 2 சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை லைட்டாக தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சட்னி உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த சட்னியை அந்த தாளிப்பு கூட சேர்த்து 2 பரட்டிட்டு அப்படியே சாப்பிட்றலாங்க. உங்களுக்கு வந்து சட்னி ஒரு வாரம் வச்சுக்கணும், இல்லை 2, 3 நாள் வச்சுக்கணும், கெடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சட்னியை நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் அப்படியே நல்லா பரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த சட்னிலாம் நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னிலேருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வதக்கினீங்கன்னா உங்களோட சட்னி வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஒரு 2, 3 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பூண்டு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை ஆற வச்சுட்டு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து எப்போ வேணுமோ அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு ஊறுகாய் மாதிரி கூட தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே இந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.